Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 maths chapter 2 complex numbers அதுல exercise 2.5 ல 7th sum தான் பார்க்க போறோம். வாங்க friends எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம क्वेश्चனை படிச்சிடலாம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if z1, z2 and z3 are three complex numbers such that modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 equal to 1, show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு proof type question தான். இப்போ நம்ம என்ன prove பண்ணனும்னா modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 அப்படின்றத தான் நம்ம prove பண்ணனும். இதுக்கு வந்து நமக்கு வந்து சில வேல்யூஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க. modulus of z1 1, modulus of z2 2, modulus of z3 3, modulus of z1 plus z2 plus z3 வந்து 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இத வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चनல கொடுத்திருக்கிறத வச்சு நான் modulus of z1 equal to 1 அப்படினு போட்டுக்கறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம modulus of z1 ஸ்கொயரும் நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். அப்புறம் modulus of z1 square அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா z1 into z1 bar னு எழுதலாம். இது எப்படினா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. modulus of z square வந்து நம்ம z into z bar னு எழுதுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு modulus of z1 square வந்து z1 into z1 bar னு எழுதுறோம். அப்ப modulus of z1 square 1 னா நம்ம இத எப்படி எழுதலாம்னா z1 into z1 bar 1 னு எழுதலாம். இப்போ இத வச்சு நமக்கு z1 equal to 1 by z1 bar னு கிடைச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து modulus of z2 equal to 2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு modulus of z2 square equal to 4 னு கிடைக்கும். modulus of z2 square நம்ம எப்படி எழுதலாம்னா z2 into z2 bar னு எழுதலாம். அப்ப z2 into z2 bar equal to 4 னு கிடைக்கும். அப்புறம் அதில இருந்து நமக்கு z2 equal to 4 by z2 bar னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி modulus of z3 க்கு பண்ண போறோம். modulus of z3 வந்து நமக்கு 3 னு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். அப்ப z3 into z3 bar equal to 9 அப்படினு நம்ம எழுதலாம் அந்த ரிசல்ட்டை வச்சு. அப்போ நமக்கு z3 equal to 9 by z3 bar னு கிடைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம அவங்க கொடுத்திருக்க ப்ரூஃப்க்கு வரலாம். இப்போ அவங்க என்னத்தை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 னு. இப்போ இதல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல எடுத்தோம்னா நமக்கு modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 னு கிடைச்சிருக்கு. இத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்துலயும் z1 z2 ஏதாச்சும் 2 டர்ம்ஸ் இருக்கு. அப்ப அதனால நம்ம z1 z2 z3 வந்து காமனா எடுத்துக்கலாம் இந்த 3 டர்ம்ஸ்ல இருந்தும். அப்படி காமனா எடுக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் 9 z1 z2 ல வந்து z3 இல்ல. அதனால நமக்கு டினாமினேட்டர்ல z3 வரும். இப்போ அதே மாதிரி 4 z1 z3 அப்படினா அது z2 ல அப்ப பை டினாமினேட்டர்ல z2 வரும். அப்புறம் இங்க z2 z3 ல z1 இல்ல அப்ப 1 by z1 னு வரும். இப்போ நம்ம modulus of z1 z2 z3 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா bracket குள்ள நமக்கு 9 by z3 plus 4 by z2 plus 1 by z1 னு கிடைக்கும். இத நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வரும். இப்போ நீங்க வந்து z1 z2 z3 into 9 by z3 பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற z3 யும் டினாமினேட்டர்ல இருக்கிற z3 யும் கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு 9 z1 z2 னு ஏற்கனவே இருக்கிறது வந்துரும். அதே மாதிரி நீங்க வந்து 4 by z2 into z1 z2 z3 இத பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த z2 வும் இந்த z2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிட்டு நமக்கு திருப்பி வந்து 4 z1 z3 னு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு z2 z3 இருக்குலையா 1 by z1 வந்து நம்ம z1 z2 z3 ஓட அதாவது இந்த 1 by z1 வந்து z1 z2 z3 ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த டினாமினேட்டர்ல இருக்க z1 வும் இங்க நியூமரேட்டர்ல இருக்க z1 வும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு இந்த முந்தின ஸ்டெப்ல கிடைச்சிருக்க z2 z3 கிடைக்கும். இப்போ இது எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம காமனா எடுத்தது கரெக்ட்டா அப்படினு பார்க்கணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா முன்னாடி ஸ்டெப்ல இருக்குது நமக்கு வரும். அத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்க டைரக்ட்டா அப்படி பண்ணிக்கலாம். நான் செக் பண்றதுக்கு தான் இது சொல்றேன். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க வேணான்னு. இப்போ நம்ம அப்படி எடுத்தாச்சு. நமக்கு வந்து எப்படி வந்திருக்குனா modulus of z1 z2 z3 into 9 by z3 plus 4 by z2 plus 1 by z1 னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க வந்து இத நம்ம பிரிச்சு எழுதலாம். அப்படி எழுதணும்னா நமக்கு வந்து எப்படி ஆகும்னா modulus of z1 z2 z3 into modulus of 9 by z3 plus 4 by z2 plus 1 by z1 னு நம்ம ஏற்கனவே இதுக்கான ரிசல்ட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு z1 equal to 1 by z1 bar னு கிடைச்சிருக்கு. z2 equal to 4 by z2 bar னு கிடைச்சிருக்கு. z3 equal to 9 by z3 bar னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா z3 equal to 9 by z3 bar னு நம்ம பார்த்தோம்.
அதே மாதிரி நம்ம வந்து Z2 ஈக்குவல் டு 4/Z2 பார்னு பார்த்தோம். Z1 ஈக்குவல் டு 1/Z1 பார்னு பார்த்தோம். அதை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா Z3 பார் ஈக்குவல் டு 9/Z3 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி Z2 பார் ஈக்குவல் டு 4/Z2ன்னு கிடைக்கும். Z1 பார் ஈக்குவல் டு 1/Z1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இருக்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3ன்னு. அதுக்கப்புறம் இந்த 9/Z3 இருக்கிற இடத்துல நமக்கு Z3 பார்னு கிடைக்கும். 4/Z2 இருக்கிற இடத்துல Z2 பார்னு கிடைக்கும். 1/Z1 இருக்க இடத்துல Z1 பார் கிடைக்கும். இது எல்லாமே மாடுலஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 அப்போ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z1 பார்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 வந்து 1, மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து 2, மாடுலஸ் ஆஃப் Z3 வந்து 3ன்னு. இப்போ இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு கிடைக்கும். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க வந்து Z3 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z1 பாரை வந்து நம்ம மாடுலஸை வந்து பாரை வந்து காமனாக எடுத்தோம்னா நமக்கு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 த ஹோல் பார்னு கிடைக்கும். இதை வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார்னு. அப்போ இதை வச்சு நம்ம மாடுலஸ் ஆஃப் Z பார்னு இங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து இதை மாடுலஸ் ஆஃப் Zன்னு எடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மட்டும் கிடைக்கும். இந்த வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 வந்து 1. இப்போ அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இங்கே இருக்குது, அது நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். இன்ட்டு இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 6 இன்ட்டு 1 நம்மளுக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இது இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் 9 இன்ட்டு Z1 Z2 ப்ளஸ் 4 இன்ட்டு Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6ன்னு தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ்னு நம்ம காமிச்சிருக்கோம். இப்படி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அதுவும் நமக்கு 1 தான் கிடைக்கும். Z1 ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா Z1 இன்ட்டு Z1 பார்னு எழுதலாம். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு Z1 ஈக்குவல் டு 1/Z1 பார்னு கிடைக்கும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயரை நம்ம வந்து 4ன்னு எழுதுவோம். அது Z2 இன்ட்டு Z2 பார்னு எழுதலாம். அப்போ அதுலேருந்து நமக்கு Z2 ஈக்குவல் டு 4/Z2 பார்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். அப்போ Z3 இன்ட்டு Z3 பார் ஈக்குவல் டு 9னா நம்மளுக்கு அதுலேருந்து Z3 ஈக்குவல் டு 9/Z3 பார்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணும்போது நமக்கு மாடுலஸ் ஆஃப் 9Z1 Z2 ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம Z1 Z2 Z3 காமனாக எடுத்தோம்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இன்ட்டு 9/Z3 ப்ளஸ் 4/Z2 ப்ளஸ் 1/Z1ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து மாடுலஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 9/Z3 ப்ளஸ் 4/Z2 ப்ளஸ் 1/Z1. இப்போ இதையும் நம்ம ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3ன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அங்கே இதுக்கு முன்னாடி ரிசல்ட் கண்டுபிடிச்சதை வச்சு நமக்கு வந்து Z3 ஈக்குவல் டு 9/Z3 பார்னு எடுத்தது. அதை வந்து நம்ம இப்படி Z3 பார் ஈக்குவல் டு 9/Z3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே 9/Z3 ப்ளஸ் 4/Z2 ப்ளஸ் 1/Z1 இருக்க இடத்துல நம்ம Z3 பார் Z2 பார் Z1 பார்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z1 பார்னு கிடைக்கும். நம்மளுக்கு Z1 Z2 Z3 அதோட மாடுலஸ்க்கான வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. Z1 ஓட மாட் Z1 வந்து 1, மாட் Z2 2, மாட் Z3 வந்து 3. அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து இந்த பாரை வந்து காமனாக எடுத்தோம்னா நமக்கு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இது ஹோல் பார்னு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வச்சு இது நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3ன்னு எழுதணும்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 1. அப்போ நம்மளுக்கு 6 இன்ட்டு 1 கிடைக்கும். ஈக்குவல் டு 6 நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு. இது ஒரு ப்ரூஃப் டைப் கொஸ்டின் தான். நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.